ராஜமீனாட்சி மேம் 50+ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க 5 days ப்ராக்டிஸ்க்கு. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லேருந்து எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்கன்றது இப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்து எண்ட் ஆஃப் த கிளாஸு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்கன்றதை அவங்களே அவங்க வாயால் சொல்லுவாங்க. மேம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறது எப்படி எடுத்தீங்க? பிரேக் பிடிச்சிக்கிட்டிங்களா? பிரேக் பிடிச்சிட்டு பின்னாடி ஒரு கை பின்னாடி இல்லை உட்காந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்கிறது நின்றுக்கிட்டே எடுத்தீங்கள அந்த மாதிரி செய்யுங்க. இடது காலால் ஸ்டாண்டை உள்ளே தள்ளுங்க. வெரி குட். திருப்பி வந்து வலது காலால் மறுபடியும் வெளியில் எடுக்கணும். மறந்தாச்சா வீடியோன்னதும் பயந்துட்டிங்களா? இல்லை வலது காலால் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெரி குட், சூப்பர். இது வந்து நின்றுக்கிட்டு இருக்க வண்டியை ஸ்டாண்ட் எடுக்கிற முறை. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு எடுக்கணும். உட்காரும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பிரேக் நல்லா பிடிச்சிக்கிட்டு ரைட் சைடில் காலை லாவகமாக வெளியில் கொண்டு வந்துடணும். சீட்டில் வந்து மிதித்து உட்காரக்கூடாது. இடது காலால் ஸ்டாண்டை உள்ளே தள்ளணும். வெரி குட். திருப்பி இருக்கா ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்ட்டுன்னு அந்த இடத்துல அமுக்கி எடுக்கணும், வெளியில் எடுக்கணும். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸ்டாண்ட் எடுக்கிறதுல 2 மெத்தடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டியிலேருந்து இறங்கிக்கிறணும். வண்டியிலேருந்து இறங்கிக்கங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டுற கிளாஸு. உருட்டுறதுக்கு எப்படி ஸ்டாண்ட் எப்படி எடுக்க சொல்லியிருக்கேன்? நின்றுட்டுருக்க வண்டியில் இடது காலால் எடுக்கணுமா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. வெரி குட், சூப்பர். இப்போ வந்து இங்கே கை வைங்க, முன்னாடி கை கொண்டு வந்துருங்க. உருட்டுற கிளாஸ் நம்ம ஏற்கனவே உருட்டிருக்கோமா? லேசாக வந்து அதனுடைய ஹெட்டை மட்டும் லேசாக ஆட்டி உருட்டுவோமா? புஷ் பண்ணும்போதே புஷ் பண்ணுங்க. தள்ளும் போதே லேசாக ஆட்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய கெண்ட சதையில் அது இடிபடாது. அதனால இந்த மெத்தடு. ஸோ அது ரைட் சைடு கையை வந்து பிரேக்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லைம்மா, கட்டையில் மட்டும் லாக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்லேயுமே கை வந்து எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருங்க வரேன். இந்த உள்ளங்கை வந்து காட்டுங்க. இந்த உள்ளங்கை வந்து இந்த இடத்துல இந்த கார்னரில் வரணும். இன்னும் தள்ளி இப்படி இப்படி பிடிக்கணும். வெரி குட், சூப்பர். இந்த மாதிரி பிடிக்கும்போது இதனுடைய எட்ஜ் பாயிண்டில் இது பிடிக்கும் போதும் நம்மளுக்கு ஈஸியாக மேனேஜ் ஆகும். கொடுங்கம்மா. இப்படி தள்ளணும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து தள்ளுறது. உட்காந்து வந்து மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறது மாதிரி பண்ணணும். உட்காந்துக்கங்கம்மா. பிரேக் பிடிச்சி உட்காருங்க. ஸோ உட்காந்துட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கை விட்டுறணும். பிரேக் விட்டால் தான் வண்டியை உருட்ட முடியும். ஸோ இங்கே கை வச்சுக்கோங்கம்மா. 2 பக்கமும் முன்னாடி சாஞ்சுக்கோங்க. உங்களுடைய பாடி வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. கால்களை வேகமாக எடுத்து வைங்க, மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது அடுத்த ஸ்டெப்பு. வெரி குட், சூப்பர். போதும். பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து 2 பக்கம் மிரர் இருக்கும். ஸோ மிரரை பின்னாடி வியூ தெரிகிற மாதிரி சரி பண்ணி வச்சுக்கிறணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு காட்டக்கூடிய, இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு காட்டக்கூடியது. இது வந்து பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு காட்டக்கூடிய. சாவி ஆன் பண்ணும்போது அதனுடைய முள் வந்து நகர ஆரம்பிக்கும். பிரேக் 2 பக்கம் இருக்கிறது பிரேக் தான். லெஃப்ட் சைடு இருக்க பிரேக் வந்து பேக் சைடு டயரோட கனெக்ட் ஆகிருக்கும். ரைட் சைடு இருக்க பிரேக் வந்து ஃப்ரண்ட் டயரோட கனெக்ட் ஆகிருக்கும். எப்போதும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பிரேக் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் ரைட் சைடு பிரேக் யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைட்டோடைய ஆன் ஆஃப் சுவிட்சு. அதே ஹெட்லைட்டை கிட்ட தூரம்னு காட்டக்கூடிய சுவிட்சு. இது வந்து இண்டிகேட்டர், இது வந்து ஹார்னு, இது வந்து செல்ஃப் ஸ்டார்டர். ஸோ பிரேக்கு பிடிச்சிட்டு சாவி வந்து கீழே வந்து கையெடுங்கம்மா. சாவியில் வைங்க. மேலே திருகுனா ஆனு, கீழே திருகுனா ஆஃபு. அதுக்கும் கீழே ஒரு புஷ் பண்ணி கீழே திருகணும்னா இந்த ஹெட்டை வந்து இப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம திருகணும்னா இது சைடு லாக்கு. சரிங்களா? இப்போ சாவி ஆன் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து பிரேக்கை பிடிச்சிட்டு சாவி வண்டி ஆன் பண்ணுங்கள். செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சாவி ஆனில் தான் இருக்குது. பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வெரி குட். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ரைசிங் க்ளோசிங் மட்டும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பு வண்டி நகரணும். கொஞ்சமாக கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் குறைச்சிடணும். குறைச்சிடணும். அவ்வளோதான். திருப்பி கொடுக்காதீங்க. ஸோ காலை பார்த்தீங்கன்னா அடுத்த இடம் கொடுக்காதீங்கம்மா. திருப்பி காலை வந்து அடுத்த இடம்னு மாற்றணும். குறைச்சிட்டிங்களா? குறைங்க. குறைச்சிட்டிங்க. வெரி குட். பிரேக் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி மெதுவாக ரைசிங் க்ளோசிங்னு ஒரு 1 hour 1/2 hourக்கு மேலே பண்ணணும். திருப்பி இருக்கா பார்த்தீங்கன்னா லேசாக பிடிச்சி வைங்கம்மா. கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டெப்பு போகிற அளவுக்கு. 4-5 ஸ்டெப்பு. காலை கொஞ்சம் ஏரில் விடணும். குறைங்க. இப்போ பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்துங்க. வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் பிடிச்சி வச்சு ஓட்டுங்க. ஸோ திருப்புற இடத்துல பார்த்தீங்கன்னா உருட்டி திருப்புங்கம்மா. எப்போது வண்டி ஆனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு கையை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டரில் வைக்கக்கூடாது. அந்த வண்டியோட ஹெட்டில் வச்சுக்கிறணும். அப்போ தான் வந்து நீங்கள் தவறு பண்ணிட மாட்டீங்க. ஆக்சிலேட்டரை வந்து திருகி விட்டுற மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி திருப்புற இடத்துல கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து வண்டியை வந்து நீங்கள் வந்து திருப்பணும். வெரி குட். இப்போ லைட்டாக பிடிச்சி வச்சு போங்க. காலை ஃப்ரீயாக விடுங்க. காலை ஏரில் விடுங்க.
லேசாக ஹெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். போங்க. ஸோ இது காலை அடுத்து ஏரில் விட்டு ஓட்டுறது. வெரி குட், சூப்பர்மா, சூப்பர். இந்த லெஃப்ட்டு கீப்பப் பண்ணுங்கள். ரைட்டில் போகுது வண்டி. எப்போதும் நம்மளுடைய லெஃப்ட் ரோடு தான் நம்ம கீப்பப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஓட்டிட்டிங்கன்னா காலை மேலே எடுத்து வைக்கிறதுன்னு வந்து ரொம்ப சுலபம், ஈஸியாக வச்சிடலாம். உங்களுக்கு வந்து யாரோடைய துணையும் தேவையே இல்லை. ஸோ நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ண வண்டி வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னா நான் சொல்கிற இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்களாகவே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஒரு ஆள் துணைக்கு இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ காலை மேலே எடுத்து வைக்கணுமா? ஆக்சிலேட்டர் கொடுத்து வாங்க. எப்பயுமே காலை மேலே எடுத்து வைக்கும்போது ஆக்சிலேட்டர் கொடுத்து ஆக்சிலேட்டரை குறைய விடக்கூடாது. குறைய விடாமல் தூரமாக பார்த்து காலை மேலே எடுத்து வச்சு ஓட்டணும். ஆக்சிலேட்டர் குறைஞ்சிச்சின்னா வண்டி ஹெட்டு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம மீண்டும் ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா அது மேனேஜ் ஆகிக்கிறோம். நேற்று ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட வந்து 1 மாதமாக பழகிறேன், என்னால் காலை மேலே எடுத்து வைக்க முடியலை அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் அப்போ ஏற்கனவே சொன்னேன், கிராஸாக போயிருக்கீங்க பாருங்கள், பிரேக் பிடிச்சி நிறுத்துங்க. ஆக்சிலேட்டர் அடுத்தடுத்து கொடுக்கணும், நேராக பார்க்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா 5 நிமிஷத்தில் காலை மேலே எடுத்து வச்சு ஓட்டிடுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் கீழே பார்க்குறீங்க, காலை மேலே எடுத்து வைக்கும்போது ஆக்சிலேட்டரை குறைச்சிட்டிங்கன்னா உங்களால் எப்போதுமே காலை மேலே எடுத்து வச்சு ஓட்ட முடியாதுன்ட்டுன்னு. இதுதான் காலை மேலே எடுத்து வைக்கிறதுக்குரிய சீக்ரெட், இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சூப்பர். இப்போ ராஜமீனாட்சி மேம் வந்து 55 ஏஜில் வந்து இங்கே வந்து திண்டுக்கல்லேருந்து இவ்வளோ அலைச்சலை ஏற்படுத்தாமல் இங்கே வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டு இங்கே வந்து நம்ம பழகிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு பதட்ட நிலை இருந்தாலுமே கையெல்லாம் பயங்கரமாக வேர்த்துச்சு, பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக இன்னையோட கிளாஸ் முடியுது. ரொம்ப சூப்பராகவே ஓட்டிட்டாங்க. சூப்பர் ராஜமீனாட்சி மேம், சூப்பர். வெரி குட்.